வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போறது முக்கியமான ஒரு விடயமான எலக்ட்ரானிக்கின் முக்கிய கூறான ரெஜிஸ்டர் பற்றி பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த ரெஜிஸ்டர் என்ன பணிகளுக்காண்டி பயன்படுத்தப்படுகின்றது, அதன் வகைகள், அதன் பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம் விளக்கமா. அதுல முக்கியமானது தடை என்றது ரெஜிஸ்டர். அந்த தடை என்னத்துக்காண்டி பயன்படுத்துகின்றதுன்றால், நாங்க கொடுக்கிற வோல்டேஜ் போன வீடியோல பார்த்திருப்போம். வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, ஏசி டிசி அதை பத்தி பார்த்திருப்போம். வோல்டேஜ் கரண்ட் ஆகியவற்றினை கட்டுப்படுத்துறதுக்காண்டி இதுக்கு இதோட தொடராவோ அல்லது சமாந்தரமாவோ இணைக்கின்ற லோட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த ரெஜிஸ்டர் பயன்படுத்தப்படுது. இந்த ரெஜிஸ்டர் அதாவது மின் சக்தியை வெப்ப சக்தியா மாற்றுறதுக்காண்டி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ரெஜிஸ்டர் இந்த மொத்த தடைய அறிகிறதுக்காண்டி இத தொடர இணைக்கும் போது இந்த சமன்பாடு பயன்படுத்தப்படும். அடுத்ததா இது சமாந்தரமா இணைக்கப்படும் போது இந்த சமன்பாடு பயன்படுத்தப்படும். இப்ப நாங்க ரெஜிஸ்டர்ல பாக்குறது, இப்ப ரெஜிஸ்டர் ஒன்று இணைச்சிட்டோம்னா அதை மல்டிமீட்டர் இருக்கும் போது இந்த குறியீடை பயன்படுத்தி அளப்போம். சரியா? இதன் மூலம் ரெஜிஸ்டர் முழுமையான பெறுமதியை பார்க்கலாம். அதோட ரெஜிஸ்டர் எப்படி இருக்கும் என்று நான் உங்களோட வீடியோல போடுறேன். அந்த வீடியோல இருக்கிற மாதிரி கலர் கோடுகள் காணப்படும். அத வளையங்கள் எழுதுவோம். அந்த வளையங்கள் எப்படி இருக்கும்னா 4, 6 அந்த எண்ணிக்கையில இருக்கும். அதை பார்த்து கலர் கோட்டை பார்த்து என்ன பெறுமதியில ரெஜிஸ்டர் இருக்கும் என்றதை அறிஞ்சு கொள்ளலாம். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல இருந்த முழு விவரங்களையும் நான் அப்லோட் பண்ண முயற்சி செய்கிறேன்.